பாருங்கள் கண்டங்கத்திரி நல்லா பழுத்துருக்கு பாருங்கள். இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அந்த செடி வேணுமா இருந்தது, காய் வந்து வேணுமா இருந்தது. நல்லா பழுத்து போயிருக்கு, சூப்பராகவும் இருக்குது. இதில் கண்டங்கத்திரி அருமையாக இருக்கு பாருங்கள். அதை நான் வந்து பெருக்க போகிறேன் இப்போது. இது வந்து ஒரு பல் வலிக்கு வைத்தியத்துக்கு பயன்படுது. இன்னும் நம்ம வந்து ஒரு காரவம்சில் ரொம்ப மருத்துவ குணம் வந்து இந்த கண்டங்கத்திரி நிறையவே இருக்குது பாருங்கள். ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பழுத்து போயிருக்கு. ஓகேங்களா, அடி பறிச்சிடலாம். இது கண்டங்கத்திரி ஆனால் முள்ளாக நிறைய இருக்கும். முள் வந்து நிறையவே இருக்கும் அதில். ஓகேங்களா, ஆனால் இது மட்டும் பச்சை கலர் இருக்கும் காயாக இருந்ததுன்னா, பழுத்தால் வந்து பார்த்திங்கன்னா புல்லில் வந்து சூப்பராக ஒரு மஞ்சள் கலர் ஆகிடுச்சு. இந்த காய் வந்து ஆனால் முள் இருக்கும், பார்த்து பறிக்கணும். எல்லா காயும் பறிச்சிடலாம். இன்றைக்கி நல்லா பழுத்துருக்கு, சூப்பராக பழுத்து. விதைகள்லாம் நல்லா பயன்படும். அதுவே பல்வலிக்கு வந்து இந்த விதைகள் தான் முக்கியமாக பயன்படுது. ஓகேங்களா, இது நம்ம எடுத்து காய வச்சு பல்வலிக்கு பயன்படுத்தலாம். இல்லை இந்த கை கால் வலி கூட இந்த ஆயில் போட்டு ஆயிலில் வந்து மசாஜ் பண்ணலாம். இன்னும் பல வைத்தியத்துக்கு இந்த கண்டங்கத்திரி பயன்படுது. இவ்வளோ அழகாக சும்மா சிகப்பாக மஞ்சள் கலரில் அருமையாக இருக்குது பாருங்கள்.